ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ மேக்ஸில் சப்ராக்ஷன் அப்படின்றது பார்க்க போகிறோம். நிறைய பேர் சப்ராக்ஷன் கூட தெரியாமல் இருக்காங்க. நான் பேசிக்லேருந்து தான் கிளாஸ் எடுக்கணுன்றதுக்காக அடிஷன், சப்ராக்ஷன், டேபிள்ஸ் அப்படி படிப்படியாக வரேன். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராங்களேன்னு எதுவும் யோசிக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ நம்ம சப்ராக்ஷனில் சிங்கிள் டிஜிட் பார்க்க போகிறோம். 4, 2. இதை கிட்ஸுக்கெலாம் எப்படி சொல்லித்தரணும்னா, பக்கத்தில் கோடு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அது ரெண்டுத்தையும் கீழே என்ன இருக்குது 2, அந்த 2 லைனை கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் எத்தனை லைன் இருக்கோ அதான் ஆன்சர். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம டபுள் டிஜிட்டில் எப்படின்றது பார்ப்போம். அப்புறம் ஈஸி மெத்தடில் எப்படின்றதையும் பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இன்னொரு மெத்தட் என்னென்னா 5, 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 5 ஃபிங்கர் விட்டுக்கணும். அடுத்தது 2 அந்த 5 ஃபிங்கரில் 2 ஃபிங்கரை க்ளோஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் எத்தனை ஃபிங்கர் இருக்கோ அதுதான் ஆன்சராக போடணும். இது இன்னொரு மெத்தட். பிள்ளைங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த மெத்தடில் கூட சொல்லித்தரலாம். இங்கே பாருங்கள், 5 ஃபிங்கரில் 2 ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணால் 3 ஃபிங்கர். அந்த 3 நம்ம இப்போ ஆன்சராக போடுறோம். அடுத்தது டபுள் டிஜிட் எப்படின்றத பார்ப்போம். டபுள் டிஜிட்லேயே சொல்லித்தரேன். 4, 7, 2, 4. இப்போது 7 நம்ம இதே மாதிரி லைன் வச்சு சொல்லி கொடுக்கலாம். 7 லைன்ஸ் போட்டுக்கணும். அடுத்தது 4 இருக்கா, 4 லைன்ஸ் கேன்சல் பண்ணிக்கணும். பேலன்ஸ் எத்தனை லைன் இருக்கோ அதுதான் ஆன்சர். அதே மாதிரி தான் 4 லைன்ஸ் போட்டுக்கணும். 2 லைன்ஸ் கேன்சல் பண்ணிக்கணும். பேலன்ஸ் எத்தனை லைன் இருக்கோ அதான் ஆன்சர். இது டபுள் டிஜிட்டில் இப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் நான் சொல்லி தந்தோம்ல, ஃபஸ்ட்டு க்ளோஸ் ஃபிங்கர் பண்ணிக்கணும், ஃபிங்கர் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஃபிங்கர் மெத்தடில் கூட போடலாம். அடுத்து பாரோ பண்ணுற சம்ஸ் எப்படி பார்ப்போம். 7, 4, 3, 6. இதில் எப்படி பாரோ பண்ணுறது? கீழே பெரிய டிஜிட் இருக்குது, மேலே சின்ன டிஜிட் இருக்குது. பக்கத்துலேருந்து ஒரு டிஜிட்லேருந்து கடை வாங்கிக்கணும். இங்கே 14 ஆகும். இங்கே ஒன்று கம்மியாக லெஸ்ஸாக இருக்கிறனால அங்கே 6 போட்டுக்கணும். இப்போ 6க்கு அப்புறம் என்னது? 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. மொத்தம் 8 ஃபிங்கர்ஸ். ஸோ 8 போட்டுக்கிறோம். அடுத்தது 3க்கு அப்புறம் என்னது? 4, 5, 6. 3 போட்டுக்கணும். அங்கே 3 போட்டுக்கணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாரோ பண்ணுற சம்ஸ். அதுவும் பாரோ பண்ணுறது ஈஸி தான். மேலே ஸ்மால் டிஜிட் இருந்தாலே பக்கத்தில் பாரோ பண்ணிக்கணும், கீழே இருக்கிற டிஜிட்டை விட. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த ட்ரா பண்ணி, இப்போ 4னா நம்ம லைன்ஸ் பண்ணாமல் 4 பால், கீழே 2னா 2 பால்ஸ் போட்டு அந்த மாதிரி கேன்சல் பண்ணி அப்படி கூட சொல்லித்தரலாம். தேங்க்யூ.